இது எதிர்பார்த்த விஷயம்தான். அதாவது வந்து அவர் 2 வருடங்கள் கழிந்து 3வது ஆண்டுகள் போகும்போது, அவரை நோக்கி வைக்கப்படுற விமர்சனங்கள், அவர் எம்ஜிஆர் பேர் அடிக்கடி சொல்றாரு. ஸோ இவர் எம்ஜிஆர் வந்தபோது அவரை எப்படி விமர்சிச்சாங்களோ, அதே மாரி நம்மள விமர்சிக்கிறாங்க. எம்ஜிஆர் வந்து பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டார். எம்ஜிஆர் வந்து அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? அந்த மாரி அவரெல்லாம் விமர்சிச்சாங்க. அப்படின்லாம் இவர் சொல்றார். அரசியல் அரிச்சோடே தெரியாதுன்னு எம்ஜிஆர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க காணாமையே போயிட்டாங்கன்ற விஷயம். பட் எம்ஜிஆர் வந்து விமர்சித்தவங்க வந்து சில பேர் விமர்சிச்சுக்கலாம். பட் எம்ஜிஆர் வந்து திமுகவோட பயணம் பண்ணவர், திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணவர், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் வந்து அன்றைக்கி கருணாநிதி தலைமையில் அந்த திமுகவில் பெரும்பாலும் அவர் கூட போகல. சில பேர் தான் அவர் கூட போனாங்க. அதுக்கப்புறம் 77 வின் பண்ணார். அவருடைய உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, 52லேருந்து 72 வரையும் உழைச்சிருக்காரு, திமுகவுக்கு உழைச்சிருக்காரு. அது திமுக இன்றைக்கி அப்படி தான் அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. பட் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் எம்ஜிஆர் விஜயோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அவரை வந்து சில பேர் விமர்சனம் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா மறுக்கல. பட் உங்களை பண்ணுற விமர்சனம் உண்மையாச்சு. நீங்கள் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு வந்திருக்கீங்க? 3வது வருஷம் தான் இப்போ தான் துவங்குறீங்க. அரசியலில் வந்து 2 வருஷம் தான் அது. 30 வாட்டி கூட வெளில வந்துருக்கீங்க. நீங்கள் எத்தனை தடவை வெளில வந்திருக்கீங்க? எத்தனை கூட்டத்தில் பேசியிருக்கீங்க? அதெல்லாம் இருக்குல்ல. எத்தனை உங்கள் 120 மாவட்ட செயலாளர்கள் உங்களுக்கு எல்லாரையும் தெரியும் அவங்களுக்கு பர்சனலாக. கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எம்ஜிஆர் பயணிச்சுட்டே இருந்தார்ல தொடர்ச்சியாக. ஏங்க அவர் மட்டும் பயணிக்கலைங்க. அவர் தேர்தல் பிரச்சாரமும் பண்ணார். அவருடைய படங்கள் எல்லாம் வந்து திமுகவோட ப்ரமோவாக தானே போயிருந்தது பெரும்பாலான படங்கள். கட்சிக்காக வந்து அந்த கட்சிக்காக தன்னுடைய சினிமா கேரியரை யூஸ் பண்ணார்ல அவர். இப்போ நீங்கள் வந்து இப்போ தானே வந்திருக்கீங்க. நீங்கள் உழைச்சி நீங்கள் ஆட்சிக்கு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ நீங்கள் வரதை பற்றி யாருக்கும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் நீங்கள் எம்ஜிஆரை நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? உதாரணமாக காமராஜரை சொல்கிறீங்க, எம்ஜிஆரை சொல்கிறீங்க. அதில் ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாருங்களேன். காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் சொன்னாராம் காமராஜர் அண்ணா உட்காந்த இடத்துலலாம் வந்து யாரெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு கருணாநிதி பற்றி சொல்லியிருக்கார். யார்? எம்ஜிஆர் சொல்லியிருக்கார் 72ல். ஓகே, அவர் கருணாநிதியை பற்றி சொன்னதில் கூட நம்ம ஒத்துக்கலாம். அவர் வந்து கருணாநிதி தான் அரசியல் பண்ணார், வெளில வந்தார், எல்லாம் கரெக்டு. இவர் என்ன சொல்கிறார் விஜய்? காமராஜர், எம்ஜிஆர், அண்ணா உட்காந்த இடத்துலலாம் இன்றைக்கி யாரெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு 2017க்கு அப்புறமும் 2021க்கு அப்புறமும் இருந்த பாலிடிக்ஸ் இந்த தலைமை இருக்குல்ல, அதை பற்றி நம்ம விமர்சிக்கிறார். மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆமாம், அந்த தலைமை பார்த்து அங்கே உட்காந்துருக்கிறவங்கள பார்த்து மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. 2017க்கு அப்புறம்னா எடப்பாடி, 2021க்கு அப்புறம். அப்போது நீங்கள் அந்த தலைவர்கள் பேர் சொல்லும் போதும் ஜெயலலிதா பேரை சொல்லலை, ஏன் சொல்லும்போது 2017க்கு அப்புறம் சொல்கிறீங்க. அப்போ 91 2017 என்ன கேப்பு?